தசகம் 7 ஹிரண்ய கர்ப்ப உற்பத்தி. போன தசகம் 6ல் என்ன பார்த்தோம்? பகவான் சிருஷ்டியை படைத்தார். அப்போ சிருஷ்டிகர்த்தா என பிரம்மா உருவாகி தவம் செய்யுமாறு கூறி தவம் செய்து பின் வைகுண்டத்தை காட்டினார். முதல் ஸ்லோகம் ஏவம். இப்படி முன் தசகத்தில் சொன்னபடி தேவ விளையாடுபவனே குருவாயூரப்பா சதுர் தசாத்மக ஜெகத் ரூபேன ஜாத்த, அதாவது 14 உலகங்களையும் உனக்கு சரீரமாக கொண்ட விராட் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தோன்றிய நீ புனக மீண்டும் அந்த நீயே அடுத்தபடியாக என்ன செய்தாய் என்றால் தச்யோத்வம் கலு சத்யலோக நிலையே. இந்த 14 லோகத்திற்கும், அதாவது பூலோகத்திற்கு கீழே அத்தல வித்தல சுத்தல ரசாதல மகாதல தலாதல பாதாள என்று கீழே 7 லோகங்களும், பூமிக்கு மேலே புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம் என்று 6 லோகங்களும், இந்த 14 லோகங்களுக்கும் மேலே உள்ள சத்தியலோகம் என்ற நிலையத்திலே ஜாதோசி தாதாஸ்வயம், தாதான பிரம்மா, பிரம்மாவாக நீயே தோன்றினாய் என பட்டத்திரி கூறுகின்றார். பகவானின் தொப்பிலிருந்து தோன்றியவர்தான் அவர். அதனால் அவர் பிள்ளை ஸ்தானம். பகவானும் பிரம்மாவும் ஒன்று அல்ல. பிரம்மாவை மொத்தமாக இயக்குபவன் நாராயணன். அவரை சரீரமாக கொண்டு இயக்குவதால் அவரே என சொல்வதாக பொருள். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர், அந்த ஆஃபீஸை இயக்கிறதே அவர்தான், அவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா ஆஃபீஸ் அவரது இல்லை. அதுக்கு மேலே இப்போ பார்க்கலாம். எம்சம் சந்தி சொல்கிறார்கள். என்னென்ன? ஹிரண்ய கர்ப்பம் என்று எந்த பிரம்மாவை சொல்கின்றார்களோ அகில அனைத்து விதமான திரைலோக்கிய ஜீவாத்மகம் உலகங்களிலும் உள்ளதுன்றது பொருள். 14 லோகம், பூலோகம், மேல்லோகம், கீழ்லோகங்களும் அனைவருக்கும் உயிராக இருப்பவர், உலகங்களிலும் உயிர் கொடுப்பவர், இயக்குவதற்கு முக்கியமானவர் பிரம்மா. பிரம்மாவை எப்படி தோற்றினார்? பிரம்மா எப்படி தோன்றினார்? நாராயணன் என்ன பண்ணார்? ஸ்பீத ரஜோவிகார விகசன். ஸ்பீத்தன்ன மிகுதியான, ரஜோவிகார ரஜோகுணத்தினுடைய மிகுதியால், விகசன் மேலீட்டினாலே, நானா சிஸ்ருக்சார சக பலவிதமான படைப்புகளை செய்யக்கூடிய விருப்பத்திலே, யோபுத் எந்த பிரம்மா விருப்பத்தோடு தோற்றினாரோ பகவானே அவரும் உன் கட்டுப்பாட்டில் உள்ளவர்தான். ஸ்லோகத்தின் பொருள். குருவாயூரப்பா 14 உலகங்களை சரீரமாக கொண்டு விராட் புருஷனாக தோன்றிய நீ பின்னர் அதற்கு மேலே உள்ள சத்தியலோகத்தில் பிரம்மாவாக உன் சரீரமாக பிரம்மாவை தோற்றுவித்தாய். அதனால் நீயே தோற்றுவித்தாய் என்று சொல்லலாம். ஹிரண்ய கர்ப்பன் என்னும் உலகத்தின் இயக்கத்திற்கும் உயிர் படைப்பும் முக்கியமானவர் என்றும், மேலே ரஜோகுணத்தின் மேலிட்டால் பலவித படைப்புகளை செய்ய விருப்பமுடையவர் என சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்மா என என்ன பண்ணுகின்றார்? அவர் உன் சரீரமாக உன் கட்டில் அவர் இயக்குகிறார். ஆக பிரம்மாவை நீதான் படைத்தாய் என பட்டத்திரி தெரிவிக்கின்றார். ஸ்லோகம் 2. பிரம்மா உலகை படைப்பதற்காக தன்னுடைய முயற்சியில் மனதை ஈடுபடுத்தும் பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கலாம். சோயம், இந்த பிரம்மாவானவர் விஸ்வவிசர்க உலகை படைப்பதிலே தத்தஹிருதய தன்னுடைய மனதை ஈடுபடுத்தினார். சம்பஷ்யமான ஸ்வயம்ன தானே படைப்பதற்காக எப்படி என்று தானே யோசித்து பார்க்கிறார். விஸ்வ விஷயம், இந்த உலகின் படைப்பை குறித்து போதம் கல்வனவாப்பிய அவரால் அந்த ஞானத்தை பெற முடியவில்லை. சிந்தா குலஸ்தஸ்திவான், சிந்தான வருத்தம் அடைகிறார். தாவத், அப்பொழுது அந்த நேரத்திலே, தாவத்வம் ஜெகதாம்பதே, உலகத்தின் தலைவனே குருவாயூரப்பா நீ என்ன செய்தாய் என்றால்,
வைகாயசீம் வாணி, அந்த ஆகாசவாணியாக நீ பிரம்மாவிற்கு கேட்கும்படி தபேத்யேவம், தவம் செய் என்று அசிரீதியாக சொன்னாய். மேன மசிஸ்ரவ ஸ்ருதி சுகம். அதை கேட்ட பிரம்மாவிற்கு மிகவும் சந்தோஷம். குர்வம் ஸ்தப பிரேரணாம், உன் குரலின் வாயிலாக பிரம்மாவை தவம் செய்வதற்காக தூண்டினாய். இதன் பொருள், பிரம்மா உலக படைக்கணும்னு நினச்சாரு. எப்படி செய்யணும்னு ஆராய்ச்சி செய்ய அதற்கான ஞானம் அவருக்கு கிடைக்கல. அதனால் கவலைப்பட்டார். அப்போ தவம் செய்யின்னு வானத்திலிருந்து ஆகாசவாணியாக சப்தமானது, ஒளியானது பகவானான நீ அறிவுரை கூறினாய். அதை கேட்டு சந்தோஷமடைந்த பிரம்மா தவம் செய்ய உன்னால் தூண்டப்பட்டு ஈடுபட்டார். ஸ்லோகம் 3. பிரம்மா யோசிக்கிறார். திடீர்னு ஏதோ ஒரு ஒலி கேட்குதே, உலகமே இன்னும் நம்ம படைக்கலை, நினச்சோம் படைக்கணுன்னு, நம்ம உள்ளுணர்வு படைக்கணுன்னு தூண்டிச்சு. ஆனால் திடீர்னு ஒரு சப்தம் ஒலி கேட்குதே, நம்மால் படைக்கப்படாத ஒரு ஒலி, அது நம்ம பார்த்து தவம் செய்யின்னு சொல்லுதே. இப்போ நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். கோ சௌ மாமவ தத்வமா நிதி ஜலாபூர்ணி ஜெகன்மண்டலே. ஜலாபூர்ணே, நீரினால் சூழப்பட்ட, ஜெகன்மண்டலே, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவானவர். கோசௌ, யாரது? மாமவ தத்வமா நிதி, இப்படி என்னோடு, புமான்னா பேசியது, இப்படி என்னோடு பேசியது யார்? திச்சூத் வீட்ச என எல்லா திசைகளிலும் பார்த்துட்டு, கிமப்பிய நீச்சிதவதா, அங்கே ஒருத்தரை கூட பார்க்க முடியலை. இன்னும் படைப்பு தொழிலே நம்ம ஆரம்பிக்கலை, அதனால் தண்ணி மட்டுமே இருக்குது. வாக்கியார்த்தம் உற்பச்சதா, வாக்கியார்த்தன வார்த்தை. அப்பொழுது அந்த வார்த்தையின் அர்த்தம் தவம் செய் என்பதை யோசித்து புரிந்து கொண்டு, திவ்யம் வருஷ சகஸ்ரம், சகஸ்ரம்னா 1000, தேவர்களுடைய 1000 வருடத்திற்கு ஆர்த்த தபஸா பிரம்மா தவம் புரிந்தார். நமக்கு 365 நாள் ஒரு வருஷம். நமக்கு தேவர்களுக்கு அது ஒரே ஒரு நாள். இங்கே பாருங்கள், 1000 தேவர்களுடைய வருடம், 1000 வருஷத்துக்கு, தேவர்களுடைய வருஷத்துக்கு பிரம்மா தவம் செய்தார். தேனத்வ மாராதிதக, பகவானே உன்னை ஆராய்ந்தார். தஸ்மை, அவருக்கு தர்ஷிதமானசி, அதற்கு பின் பகவானே அவருக்கு தரிசனம் தந்தாய். எங்கே தந்தார்? ஸ்வநிலையம் வைகுண்ட மேகாத்புதம். ஸ்வநிலையம்னா அவருடைய இருப்பிடமாகிய வைகுண்ட லோகத்தை, மிகவும் அதி அற்புதமான உன் இருப்பிடமாகிய வைகுண்ட தரிசனத்தை பிரம்மாவுக்கு அளித்தாய். பொருள் என்னென்ன, பகவான் பிரம்மாவுக்கு உணர்த்துகிறார். உன்னால் படைக்கப்பட்டது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத, உன்னையே படைத்தவன் நான் ஒருவன் இருக்கேன்னு பிரம்மாவுக்கு பகவான் காட்டுறார், உணர்த்துறார். பிரம்மா என்ன பண்ணார்? நம் முயற்சியால் ஞானம் பெற்று நாமே இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைச்சார். பகவான் ஆனால் என்ன உணர்த்தினார் அவருக்கு? சிருஷ்டிகர்த்தாவாக பதவியில் உட்கார்றவன் இது மாதிரி கர்வம் இருக்கக்கூடாது. அவரை படைத்தவர் நாராயணன் ஒருத்தர் இருக்காருன்றது புரியணுன்றதுக்காக, நாராயணன் இடத்திலே அவனுக்கு பணிவு ஏற்படணுன்றதுக்காக பகவான் செய்த லீலை இது. ஸ்லோகம் 4. பிரம்மா பார்த்த அந்த வைகுண்டத்தை வர்ணிக்கிறார். மாயா யத்ர, யத்ரன்னா எங்கே, எந்த ஒரு வைகுண்ட லோகத்திலே, மாயா அதாவது மூலப்பிரகிருதி, கதாபி எப்பொழுதுமே, நோவி குருத்தே எந்த மாறுதலையும் ஏற்படுத்தாதோ,
அந்த மூலப்பிரகிருத்தியால் ஏற்படும் மாறுதல்கள் எல்லாம் இந்த லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில்தான் ஏற்படுமே ஒழிய அந்த மாறுதல் வைகுண்டத்தில் ஏற்படுத்தாது. எப்பொழுதும் அது சுத்த சத்வமாக ஒளி வீசும் லோகம். அதுபோல காலம் என்பதும் அங்கே வேலை செய்யாது. அது பகவானுடைய லோகம். அதனால் காலத்தால் ஏற்படும் மாறுதல் எதுவும் வைகுண்டத்தில் ஏற்படுத்தாது. ஜெகத்யோ பகிஹி பாதே. வைகுண்டம் எங்கே இருக்குன்னா ஜெகத்யக 14 லோகம்னு சொன்னோமே, பிரம்மாவின் சத்தியலோகம் வரை. பகி அப்படின்னா வெளியே, பாதைன்னா தனியாக ஒளி வீசுது. அப்புறம் சோக குரோத விமோக, அதாவது சோகம், கோபம், மயக்கம், சாத்வ அப்படின்னா பயம், இவையெல்லாம் வராது. சமுகாக பாவாக, இது எல்லாம் தூரமாக விலகிடும். நாமும் வைகுண்டம் அடைஞ்சிட்டா நமக்கு இந்த மாதிரி எண்ணம் வரவே வராது. சுத்த சத்வமயமாக நாமும் ஆகிவிடுவோம். சாந்திர நந்த ஜரீசயத்ர, மேலும் அங்கே சாந்திர அடர்த்தியான ஆனந்த ஜரி, ஆனந்த வெள்ளம் பெருக்கு, எத்ர அங்கே ஓடிக்கொண்டு, எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட வைகுண்டம். பரமஜோதிகி பிரகாஷாத்மனி, பரமஜோதி அதாவது பேரொளியாக பிரகாசாத்மக்கே ஒளி வீசிக்கொண்டு இருக்கின்ற வைகுண்ட லோகம். விபோ குருவாயூரப்பா, குருவாயூரப்பனை அழைக்கிறார். எங்கும் நிறைந்தவனே குருவாயூரப்பா. ஒரு கேள்வி வரலாம், அந்த வைகுண்ட லோகத்தில் மட்டும்தான் பகவான் இருக்கானுன்னா அங்கே திருமேனியோடு பகவான் இருக்கிறான். ஆனால் அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் இருக்கின்றான். முக்தி அடைந்த முக்தர்களுக்கு பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வசதியாக திருமேனியோடு அவர்களின் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு சந்தேகமும் வரலாம், உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்தான்னா அப்போ வைகுண்டத்தில் இருந்தபடி படைத்தானா? அதுதான் இல்லை. பிரளயக்கடலில் பகவான் பள்ளி கொண்டிருந்தான் இல்லை, அப்போ அந்த பிரளயக்கடலில் பகவான் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது பிரளய கடலில் இருந்துதான் தன் உந்தி தாமரையை உருவாக்கி அதிலிருந்து பிரம்மாவை உருவாக்கினார். அப்போ அவர் வைகுண்டத்துக்குள்ளே நுழையலை. எங்கும் இருப்பவன் குருவாயூரப்பன் பல இடத்துல இருப்பான். வேறொரு இடத்துல இருந்து தன் உந்தி தாமரையில் பிரம்மாவை தோற்றுவிக்கிறான். எல்லா இடத்திலையும் மறைந்தும் இருக்கிறான். வைகுண்ட லோகத்தில் தன் திருமேனியை வெளிப்படுத்தி எழுந்திருக்கிறான். அப்பப்ப அவதாரங்களும் எடுக்கின்றான். விபோ எங்கும் நிறைந்த குருவாயூரப்பா, தத்தே தாம அதுதான் உன் நிரந்தர இருப்பிடம். அதற்கு என்ன பெயர்? வைகுண்டம். வைகுண்டம்னு அழைக்கப்படுது. விஜய்தே அதுதான் ஒளி வீசிக்கொண்டு விளங்குகிறது. அந்த வைகுண்ட லோகம் விபாவிதம் உன்னால் பிரம்மாவிற்கு காட்டப்பட்டது. நீ பிரம்மாவிற்கு காட்டினாய் என தெரிவிக்கிறார். பொருள், எந்த வைகுண்டத்திலே பிரகிருத்தியால் எந்த மாறுதல் ஏற்படுத்த முடியாதோ, எந்த வைகுண்டம் 14 லோகத்திற்கு வெளியே அப்பாற்பட்டு இருக்கிறதோ, எந்த வைகுண்டத்தில் துக்கம், கோபம், மயக்கம், பயம் எல்லாம் தூர விலகி நிற்குமோ, எந்த வைகுண்டத்தில் அடர்த்தியான ஆனந்த பெருக்கு ஒளி வீசுகிறதோ, எந்த வைகுண்டத்தில் பேரொளியாக ஒளி வீசுமோ குருவாயூரப்பா, உன் இருப்பிடமான ஒளி வீசும் அந்த வைகுண்டத்தை பிரம்மாவிற்கு காட்டி அருளினாய். இனி 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். வைகுண்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்க? பகவான் மட்டுமா? இல்லை, நித்திய சூலிகள், எப்பொழுதும் பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர்கள். முக்தாத்மாக்கள் என்பவர்கள் பூமியில் பிறவிப்பிணியில் கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு சரணாகதியோ பக்தியோகமோ அதன் விளைவாக மோட்சம் பெற்றவர்கள். இவங்கெல்லாம் வைகுண்டத்தில் இருக்காங்க. எதற்காக இங்கே குறிப்பாக சொல்கிறோம்னா,
இப்போ பிரளயம் வந்தால் எல்லாமே அழிஞ்சு போயிடணும். மோட்சம் அடைந்தவர்களும் போயிடுவாங்களா? அவங்க போக மாட்டாங்க. வைகுண்டன்றது எப்பவுமே பிரளயத்தையும் கடந்து இருக்கும். சிருஷ்டி என்ற செயலுக்கு முன்னாடியும் இருக்கும். ஆகையால் பிரம்மா படைக்கிறதுக்கு முன்னாடி, பிரம்மாவால் உலகை படைப்பதற்கு முன்பும் நித்திய சூலிகள் இருக்காங்க. ஏன்னா அவங்க முன்னாடி எப்பவுமே பெருமாளோடு இருப்பவர்கள். முக்தாத்மாக்கள் முன் கல்பத்தில் மோட்சமடைந்தவர்கள். எப்பொழுதும் அவர்கள் வைகுண்டத்தில் கைங்கரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தாத்பரியம் என்னென்ன, எத்தனை பிரளயம் வந்தாலும் வைகுண்ட லோகம் அழியாது. முக்தாத்மாக்கள் அங்கே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக முக்தாத்மாக்களும் நித்திய சூலிகளும் வைகுண்டத்தில் எப்படி இருக்கிறார்கள் என கூறுகிறார். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். எஸ்மின் நாம சதுர்புஜா. சதுர்புஜானா 4. அந்த வைகுண்டத்திலே எல்லோரும் 4 கரங்களோடு ஹரிமணி ஷியாமாவதா தத்விஷோ. ஷியாமான நீல நிற மேனியோடு, உன்னை போல் நீல நிற மேனியோடு, நானா பூஷண ரத்ன தீபித, பலவிதமான ரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டு, அந்த ஆபரணங்களால் முழுவதும் ஒளி வீசி, ராஜத் விமானாலயாக, அந்த ராஜ விமானங்களில் இருப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்படி அங்கே சென்றார்கள்? பக்தி பிராப்த ததாவிதோன் நதபதா. அவர்கள் உன் மீது வைத்த பக்தியினால் அந்த உயர்ந்த இடத்தை அடைந்து, திவ்யந்தி திவ்யாஜனாக, திவ்ய புருஷர்களாக அங்கே ஒளி வீசி பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். தத்தே தாம நிரஸ்த சர்வ சமலம். சமலம்னா தோஷம். எந்த தோஷமும் இல்லாமல் அந்த இடத்தில், வைகுண்டம்ன்றது தடைகளெல்லாம் நீக்கக்கூடிய இடம். வைகுண்ட ரூபம் ஜெயேத். ஜெயேத்துன்னு ஜெயிக்கட்டும். உன்னுடைய வைகுண்ட ரூபம் ஜெயிக்கட்டும். பொருள் என்னென்ன, 4 கரங்களோடு நீலமேனி ஒளியோடு பலவித அணிகலன்களால் உள்ள இரத்தினங்களால் திசைகளுக்கு ஒளி செய்து ஒளி வீசும் விமானத்தில் சஞ்சரித்தபடி பக்தியால் அடைந்த உயர்ந்த பதவி பெற்றவர்கள் திவ்ய புருஷர்கள். அவர்கள் எந்த வைகுண்டத்திலே ஒளி வீசுகின்றார்களோ குருவாயூரப்பா, அதுதான் உனது இருப்பிடம். தோஷங்களை அது போக்கக்கூடியது, தோஷம் இல்லாதது, தடைகள் இல்லாத பகவத் அனுபவம் தரக்கூடியது. அந்த வைகுண்ட லோகம் பல்லாண்டு பல்லாண்டு விளங்கட்டும் என பல்லாண்டு பாடுகிறார். ஸ்லோகம் 6. பட்டத்திலே இதில் ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். போன ஸ்லோகத்தில் வைகுண்டத்தில் எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறாங்கன்னாங்களே, அந்த கைங்கரியத்தை எப்படி செய்யணுன்றத யார் சொல்லி கொடுத்தாங்க? நானா திவ்யவதூஜனை ரபிவிருத்தா. இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் பலவிதமான திவ்யமயமான வதூஜனை ரபிவிருத்தா பணிப்பெண்கள் சூழப்பட்டு வித்யுல்லதா துல்யயா, வித்யுல்லதான மின்னல் கொடி போல இருக்கின்றார். விஸ்வோன்மாதன கிருத்திய, அழகான மனதையும் எண்ணங்களையெல்லாம் மயக்கக்கூடிய காத்ரலதையா, அழகான ஹிருதயமும் திருமேனியை உடையவளாகிய வித்யோதி தாசாந்தரா. தாசான திசைகள், எல்லா திசைகளும் ஒளி வீசக்கூடியவளாக கொடி போல் இருக்கின்றார். ஃபத்பதாம், உன்னுடைய பாதம் தாமரை மலரிலிருந்து புஜ சௌரபைக, சௌரபைகன மனம் வீசக்கூடிய நறுமணத்தில் மட்டுமே சந்தோஷம். குதுகாத், அந்த சந்தோஷத்தில் ஈடுபாடு கொண்டுள்ளவளாக. லக்ஷ்மி ஸ்வயம் லட்சத்தி, லட்சத்தி என காணப்படுகிறார். மகாலட்சுமி தாயாக அந்த பாதம் மலரிலிருந்து வரும் நறுமணத்திலே ஈடுபடுபவளாக
காணப்படுகிறாள். யஸ்மின் எத்தகைய குணத்தில் விஸ்மயனீய வியக்கத்தக்க விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயானவள் திவ்ய விபவா தத்தே பதம், அவள் எனக்கு அத்தகைய அருள் புரியட்டும். அதாவது பெருமைகளோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி எழுந்தருளியிருக்கின்றாள். அதுதான் உன் இருப்பிடமாகிய தத்தே பதம், உன்னுடைய இருப்பிடமாகிய வைகுண்டம். தேகிமே, அந்த வைகுண்டத்தை அருள வேண்டும் என பிரார்த்திக்கிறார். பொருள் என்னென்னா, மகாலட்சுமி தாயார் பல திவ்யமயமான பெண்களாலே சூழப்பட்டவளாக மின்னல் கொடி போல் உலகை மயக்கவல்ல அழகிய திருமேனியோடு ஒளி சேர்த்து கொண்டு எல்லா திசைகளும் பரப்பிக்கொண்டு உன் திருவடி தாமரை நறுமணத்தில் மட்டுமே ஈடுபட்டவளாக தெய்வீகமாக விளங்கத்தக்க பெருமைகளோடு எங்கே லக்ஷ்மி வீற்றிருக்கின்றாளோ அதுதான் உன்னுடைய இருப்பிடமாகிய பரமபதம் வைகுண்டம். அதை எனக்கும் காட்சி புரிய வேண்டும் என பிரார்த்திக்கிறார். ஸ்லோகம் 7. குருவாயூரப்பன் பகவான் நாராயணன் வைகுண்டத்தில் எப்படி எழுந்தருளிருக்கின்றான் என்பதை பற்றி பார்ப்போம். தத்ரைவம், அதே வைகுண்டத்திலே பிரதிதர்ஷித்தே, பிரம்மாவிற்கு காட்டிய நிஜபதே, உன்னுடைய ஸ்தானமாகிய வைகுண்டத்தில் ரத்னாசனாத்தியாசிதம், ரத்னமயமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் உன்னுடைய திருமேனியாக பாஸ்வத், அப்படின்னு சூரியன், பாஸ்வத் கோட்டி லசத், லசத்துன்னு ஒளி வீசுறது, கிரீட்டம், கோடி சூரியன் போல் ஒளி வீசக்கூடிய கிரீடம் அணிந்து, கடக்காத், கடக்கண்ண பிரேஸ்லெட், கடக்காத்யாகல்ப தீப்ராகிருதிகி, பிரேஸ்லெட் என்ற கைவளையல்கள், தோல் வளையல்கள் முதலியன அணிந்து ஒளி வீசும் ஆபரணங்களாக நீ காட்சியளிக்கிறாய். ஸ்ரீவத்சாங்கிதம் ஆத்த, ஸ்ரீவத்சம் என்ற மறு திருமார்பில் அதில் மகாலட்சுமி எழுந்தள்ளி இருக்கிறாள். கௌசுபமணி சாயாருணம் காரணம், கௌஸ்துப ரத்தினத்தால் சிவந்தும் விளங்குவதாக தரிசித்தார். விஸ்வேஷாம் தவ ரூபமைச்சத விதிஸ், விதிஸ் என்ன பிரம்மா, இத்தகைய அழகிய திருமேனியோடு நீ பிரம்மாவிற்கு எப்படி காட்சி கொடுத்தாயோ தத்தே விபோ பாதுமே, அடியேன் எனக்கும் அருள வேண்டும். இதன் கருத்து, இப்படி நீ பிரம்மாவிற்கு வெளிப்படுத்திய உன் இருப்பிடமான வைகுண்டத்திலே ரத்னமயமான ஒரு சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் திருக்கோலத்திலே கோடி சூரிய ஒளி வீசும் கிரீடத்தோடு பலவித கை வளையல்கள் ஆபரணங்களோடு ஸ்ரீவத்சம் அதில் மகாலட்சுமியோடு கௌசுபமணியோடு அனைத்துக்கும் ஆதி காரணமான அந்த உன் வடிவத்தை பிரம்மா பார்த்தார். அடியேனும் பார்க்க அருள் புரிவாயாக. ஸ்லோகம் 8. காலாம்போத, குளிர்ந்திருக்கக்கூடிய கார்மேகம் போல், கலாய கோமல, கலாயன காயாம்பூ போல, ருச்சி சக்ரேன சக்கரம் திஷாம், ருச்சின அழகிய உன்னுடைய திருமேனியிலிருந்து தோன்றிய சக்ரேன ஒளிவட்டமானது எல்லா திசைகளுக்கும் ஒளியை சேர்க்கக்கூடியதாக ஆவ்ருண்வான இருக்கின்றது. உதார மந்த ஹசித, உதார அழகுமிக்க, மந்த மெல்லிய, ஹசித புன்னகையோடு, ஷந்த ஒளி வீசுகின்ற, பிரசன்னானனம் பிரசன்ன மகிழ்ச்சி ததும்ப, நனம் திருமுகத்தோடு கூடியவனாக விளங்குகின்றார். திருக்கைகளிலே ராஜத் கம்பு கதாரி பங்கஜதர ஸ்ரீமத் புஜா மண்டலம், ராஜத் ஒளி வீசக்கூடிய, கம்பு பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கு, கதா கௌமோதிகி என்கின்ற கதை, அரி சுதர்சன சக்கரம், பங்கஜதர தாமரை, ஸ்ரீமத் அழகான புஜாமண்டலம் ஆகியவற்றை கொண்ட திருக்கரங்களோடு விளங்குகின்றான். ஸ்ரஷ்டுன பிரம்மா,
ஸ்ரஷ்டுஸ்துஷ்டிகரம் வபுஸ்தவ. இத்தகைய மகிழ்ச்சியை தரக்கூடிய தரிசனத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தாய். விபோ குருவாயூரப்பா மத்ரோகம் உத்வாசையது. நீ என்னுடைய நோயை போக்கி எனக்கும் மகிழ்ச்சியை தருவாயாக. இதன் பொருள் என்னன்னா, கார்மேகம் போல் குளிர்ந்த காயாம்பூ போல் அழகிய ஒளிவட்டமாக இருக்கும் உன் திருமேனி திசைகளுக்கு ஒளியை சேர்த்து அழகிய மந்தகாச புன்னகையால் ஒளி வீசி மகிழ்ச்சி ததம்ப கைகளில் ஆயுதங்களை ஏந்தி திருமேனியோடு பிரம்மாவிற்கு மகிழ்ச்சி தரும் அந்த காட்சியை கொடுத்தாய். எனக்கும் காட்சி தந்து என் நோயை தீக்கி மகிழ்ச்சி செய்வாய் என பிரார்த்திக்கிறார். ஸ்லோகம் 9. பிரம்மதேவர் பகவானிடம் என்ன பிரார்த்தனை செய்தார்? திருஷ்வா, அப்படியே உங்களை பார்த்துவிட்டு சம்பிரத சம்பிரம கமலபூஹு. கமலபூ அப்படின்னா பிரம்மா அந்த கமலத்திலிருந்து தாமரையிலிருந்து உண்டானவர். சம்பிரத சம்பிரமக, பிரம்மாவிற்கு ஒரே பரபரப்பு ஆயிடுச்சு. துவத்பாத பாதூருகி, உடனே உங்கள் தாமரை போன்ற பாதங்களில் ஹர்ஷாவேசவ சம்வதோ, ரொம்ப சந்தோஷம் பொங்கி வந்து அதில் பரவசமாகி நிபதிதக, விழுந்து வணங்கினாராம். பிரீத்யா கிருதார்த்தி பவன், ஓ என்னுடைய எண்ணம் நிறைவேறிவிட்டதே, ரொம்ப சந்தோஷமாகிவிட்டார் பிரம்மா. ஜானஷேவ மனீஷிதம் மம விபோ. விபோ, எங்கும் பரவியிருக்கும் பகவானே. மம மனீஷிதம், என் மனதில் இருக்கும் ஆசை என்னவென்று ஜானாஷேவ, உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமே பகவானே. துவைதா துவைத பவஸ்வரூப பரம். அப்போ துவைத்தம் என்றும் அத்வைத்தம் என்றும் உள்ள உங்களுடைய அந்த இரண்டு ரூபத்தையும், அந்த பிரபஞ்ச ரூபத்தையும் பிரம்ம ரூபத்தையும், துவைத்தமாக இருப்பது பிரபஞ்சம், அத்வைத்தமாக இருப்பது அந்த பரபிரம்மம். இந்த இரண்டு ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம், அதை எனக்கு ஞானம் ததா பாதய, தத் ஞானம் ஆபதய, அந்த ஞானத்தை கொடுங்க பகவானே அப்படின்னு வேண்டுறாரு. மித்யா சஷ்ட, அப்படி அந்த பிரம்மா கேட்டார். தம் துவாம் பஜே, அப்படி கேட்ட உங்களை நான் வணங்குகிறேன். பிரம்மதேவர் உங்கள் திருவடியை கண்டு பரபரப்பு அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்து உங்கள் தாமரை திருவடியில் விழுந்து வணங்கினார். நான் நினச்சது நிறைவேறிடுச்சு சந்தோஷத்தில் பகவானிடம் சொல்கிறார். பகவானே, என்னுடைய ஆசை என்னன்னு உங்களுக்கு தெரியுமே. உங்களுடைய துவைத்தம் அத்வைத்தமான ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம், அதாவது பிரபஞ்சமாகவும் பிரம்மமாகவும் இருக்கும் உங்களுடைய ஞானத்தை எனக்கு கொடுங்க பகவானே. பிரம்மா எதுக்கு இந்த ஞானத்தை கேட்டார்? அந்த ஞானம் இருந்தால்தான் அவருக்கு இந்த படைக்கும் தொழிலால் கர்மபந்தம் வராமல் இருக்கும். அதனால்தான் அந்த ஞானத்தை வேண்டினார். அப்படி ஞானத்தை பிரார்த்தனை பண்ணின பிரம்மாவிடம் பகவான் என்ன சொன்னார்? அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்லோகம் 10. ஆதாம்ரே சரணே, உங்களுடைய அந்த சிவந்த பாதங்களில் வினம்ர மதத்தம் விழுந்து வணங்கிய பிரம்மதேவன் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன், தன்னுடைய கையால் அவருடைய கையை பிடித்து போதஸ்தே பவிதா, உனக்கு அந்த ஞானம் நிச்சயமாக கிடைக்கும், சிருஷ்டி செய்வதற்கான ஞானம் உண்டாகும். ந சர்க்க விதிபிகி பந்தோபி சஞ்சாயதி, அந்த சிருஷ்டி கர்மத்தால் கர்மபந்தமும் வராமல் இருக்கும் அப்படின்னு இத்யா பாஷ்யகிரம், இந்த வார்த்தையை சொல்லி பிரதோஷ நிதராம், அந்த பிரம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திவிட்டு தச்சித்த கூட ஸ்வயம், அதற்கு பிறகு அவருடைய ஹிருதயத்தில் இரகசியமாக இருந்து கொண்டு சிருஷ்டோ தம் சமுதைரய, சிருஷ்டி செய்ய படைக்க
ஊக்கப்படுத்தினீர். பகவன், அப்படிப்பட்ட பகவானே, உல்லாச யொல்லா கதாம், என்னுடைய ஆரோக்கியத்தை வளர்த்து எனக்கு அருள் செய்வாயாக என்று பட்டத்திரி கூறுகிறார். இதனுடைய பொருள் என்னன்னா, உங்களுடைய சிவந்த திருவடியில் விழுந்து வணங்கிய பிரம்மதேவர் அவர் கைகளை உங்கள் கைகளால் பிடித்து குருவாயூரப்பன் சொன்னார், உனக்கு ஞானம் உண்டாகும், இப்படி சிருஷ்டி செய்வதால் கர்மபந்தமும் வராது அப்படின்னு சொல்லி பிரம்மாவை ரொம்ப மகிழ்ச்சி அடைய செய்தார் பகவான். பின் அவருடைய மனசுக்குள்ள ரகசியமாக இறங்கி சென்று சிருஷ்டி செய்ய ஆசையையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, எனக்கு நோயிலிருந்து விடுதலை சீக்கிரமாக கிடைக்க அனுக்கிரகம் செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தசகத்தை நிறைவு செய்கிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.